இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாம். ஆனா அதுவும் ஹெல்தியா கொஞ்சம் வித்தியாசமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுல நம்ம முருங்கைக்கீரை 2 பச்சை மிளகா, தோரம் பருப்பு 1/2 கப்பு, பச்சைப்பயிறு 1/2 கப்பு, கப் ஃபுல்லா பருப்பு 15 சின்ன வெங்காயம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். நம்ம இது சின்ன வெங்காயம் சொன்ன இந்த 2 பச்சை மிளகா, முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரையும் வெங்காயம் பச்சை மிளகா இதில் நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பால்ஸ் மாதிரி படிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுக்கலாம், உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டோம், இதை மூடி வச்சுக்கலாம். குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கப்பு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, இன்னும் 2 பச்சை மிளகா, சைஸ் அளவு புளி வேணும். தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். 2 புளி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன். கொஞ்சம் வடகம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை அந்த 3 தக்காளியை இதில் போட்டுக்கிறேன். வெந்துருச்சு, இது போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். கரைச்சி வச்ச புளி, சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தூவி வடை சுட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்குங்க. அதனால கொஞ்சோண்டு எனக்காக வடைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரு, அந்த வடை ஒரு சட்டியில வச்சுருந்தானே அந்த மீன் குழம்போட நல்ல அந்த டெக்ஸ்சரு செம்மையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை.